அனைவருக்கும் வணக்கம். அஸ்வஸ்வ இனி யார் யாருக்கு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது என்பது தொடர்பான ஒரு விரிவான காணொலியை பார்க்க போகிறோம். இந்த கொடுப்பனவு கடந்த ஐந்தாம் மாதம் மே மாதத்திற்கான கொடுப்பனவு வங்கியில் வைப்பிடப்பட்டிருக்கின்றது. இது கடந்த 4/5/2025 வைப்பிடப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய செக் பண்ணி பார்க்கலாம். 5000 ரூபா பெற்று வந்தவர்கள் இதுவரை காலமாக 5000 ரூபா பெற்று வந்தவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக உண்மையான நிலைமை என்ன என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கான கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளலாமா, பெற்றுக்கொள்ள முடியாதா, இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாகவும் சற்று விரிவாக பார்ப்போம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவர் 2500 ரூபா எடுத்துக்கொண்டிருப்பின் இவர் கடைசி வகைப்படுத்தலில் உள்ளார். இவர் ஆரம்பத்தில் 1250 ரூபாவை எடுத்து வந்தவர். இவர் தற்போது 2500 ரூபா எடுத்து வந்திருக்கின்றார். இதற்கு காரணம் இவருக்கு 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகரிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக 2500 ரூபா எடுத்து வந்திருக்கின்றார். ஏன் அப்படி எடுத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் 2500 ரூபா கொடுக்கின்ற போது இதன் அரைவாசியான 1250 ரூபாவை எடுத்து வந்தவர். ஆனால் இது கூட்டப்பட்டு 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக அதன் அரைவாசி காசான 2500 ரூபாயை தற்போது எடுத்து வருகின்றார். இவர்களுக்குத்தான் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அஸ்வஸ்வ கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கான கால வரையறை முடிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இதைவிட ஏனைய வகைப்படுத்தலில் இருப்பவர்களுக்கு இக்கொடுப்பனவு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உதாரணமாக 5000 ரூபா ஆரம்பத்திலே 5000 ரூபா எடுத்து வந்தவர்கள், 10,000 ரூபா எடுத்து வந்தவர்கள், 17,500 ரூபா எடுத்து வந்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னமும் நிறுத்தப்படவில்லை. அவர்களுக்கான கொடுப்பனவுகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த காணொலியின் முக்கியமான கருத்தாக காணப்படுகிறது. மாறாக ஆரம்பத்தில் 2500 எடுத்தவர்கள் பின்னர் 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு அதன் அரைவாசி பணமான 2500 ரூபாவை பெற்று வந்தவர்களுக்குத்தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இவர்களுக்கான அந்த அஸ்வஸ்வம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே யார் என்று கடைசி வகைப்படுத்தல், அதாவது இதை இன்னமும் சிறப்பாக நாங்கள் சொல்ல போனால், கடைசி வகைப்படுத்தலில், அதாவது 4வது வகைப்படுத்தலில் உள்ளவர்களுக்குத்தான் இந்த அஸ்வஸ்வ தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான கொடுப்பனவுகளை இனி பெற முடியாது. ஆனால் ஏற்கனவே 5000 ரூபா பெற்று வந்தவர்களுக்கு தொடர்ந்து கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக 4 வகையினருக்குத்தான் 4வது வகையினருக்குத்தான் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது மக்கள் பலருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நிறுத்தப்பட்டவர்கள் மீண்டும் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாமா, அல்லது ஏற்கனவே 1ஆம் கட்டம் 2ஆம் கட்ட பதிவுகள் போன்று திரும்பவும் 3ஆம் கட்டம் என்று உள்ளதா, மாறாக நாங்கள் கடிதம் இணைத்து கடிதத்தினூடாக கோரிக்கைகளை ஏற்படுத்தலாமா என்று சொல்லி பல பயனாளிகள் குழம்பி இருக்கின்றார்கள், எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அவ்வாறான கேள்விகளை கேட்டு வருகின்றார்கள். இவர்களுக்கு 3ஆம் கட்டம் ஒன்று இதுவரை ஏற்படுத்தவில்லை, அறிவிக்கவில்லை. அதாவது அஸ்வஸ்வையை வழங்குகின்ற அதிகாரம் அளிக்கப்பட்ட இலங்கை நிறுவனமான தேசிய நலன்புரிகள் சபை இவர்களுக்கான புதிய ஒரு விண்ணப்பத்தை இதுவரை வெளியிடவும் இல்லை. அவர்களுக்கான மாற்று நடவடிக்கைகள் என்ன என்பதை இதுவரை வெளிப்படுத்தவும் இல்லை. மாறாக அவர்களுக்கான கால வரையறை முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியோ அல்லது கோரிக்கைகளை முன்வைத்தோ தமக்கான தொடர்ந்து வழங்குவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்தால் அது ஒரு பயனற்றதாக காணப்படும். ஏனென்று சொன்னால், அஸ்வஸ்வ பதிவுகள் யாவும் தலைமையகத்தில் உள்ள ஒன்லைன் சேவையில் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய புதிய பதிவுகள் புதிய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற போது அங்கு நீங்கள் ஏற்கனவே பெற்று வந்த தகவல்கள் யாவும் தெரிவிக்கப்படும். ஆகையால் இவ்வாறான நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் வீணானது ஒன்றாகத்தான் அமையும். ஆனால் 2ஆம் கட்ட பதிவுகள் செய்தவர்களுக்கான
பகுப்பாய்வுகள் யாவும் முடிவடைந்து எதிர்வரும் ஜூலை மாதத்தில் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் கொடுப்பனவுகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிகின்றன. தற்போது இவர்களுக்கான புள்ளி வழங்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 11 புள்ளிகளை எடுத்தவர்கள் இந்த 2ஆம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கான கொடுப்பனவுகள் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் அவர்கள் தமக்கான கொடுப்பனவுகளை அநேகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மக்களில் ஒரு இனிய மகிழ்ச்சியான செய்தி ஒன்று, அதாவது ஜனாதிபதி நிதியம் பல நன்மைகளையும் பல லட்சம் ரூபாய் உதவிகளையும் வழங்கி வருகின்றது. அதாவது ஜனாதிபதி நிதியம் உங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் சம்பந்தமாக அந்த நோய்களுக்கான பரிசோதனைகள் அல்லது சிகிச்சைகள் பெறுவதற்கு முன்னரோ பின்னரோ ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பல லட்சம் ரூபாய்களை பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமான காணொளி உங்களுக்கு மிக விரைவில் இந்த தளத்தில் வெளியிடுவோம். அதனை பார்த்து நீங்கள் பயனடையலாம். எனவே புதிய தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கான அஸ்வஸ்வ தொடர்பான தகவல்களை தர தயாராக இருக்கின்றோம் என்று கூறி தற்போது காணொலியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.